குமரி மாவட்டம் குலசேகரம் அருகே உள்ள தனியார் ஹோமியோ மருத்துவக் கல்லூரியில் ஓணம் பண்டிகையை ஒட்டி மாணவ மாணவிகள் அத்தப்பூ கோலமிட்டு மகாபலியை வரவேற்றனர். கேரளாவை திறமையோடும் வளமையோடும் ஆட்சி செய்து வந்த மன்னர் மகாபலி சக்கரவர்த்தியை அவரது விருப்பத்திற்கு இணங்க இறப்புக்கு பின்னரும் மக்களை சந்திக்க விஷ்ணு கடவுள் அனுமதித்தார் என்பது புராண கதை. இதை இன்றளவும் நம்பும் கேரள மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் மகாபலியை வரவேற்கும் விதமாக 10 நாட்கள் ஓணம் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். சாதி மத பேதமின்றி அனைத்து மலையாள மக்களும் கொண்டாடும் இப்பண்டிகையை பிற மாநிலங்களிலும் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் உள்ள தனியார் ஹோமியோ மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் மாணவர்கள் அத்திப்பூ கோலமிட்டு மகாபலியை வரவேற்றனர். பண்டிகையையொட்டி செண்டை மேளத்துடன் மாணவர்கள் புலியாட்டம் ஆடியது பார்வையாளர்களை கவர்ந்தது. குறிப்பாக மாணவிகள் ஒரே மாதிரியாக கேரள புடவை அணிந்து திருவாதிரை களி நடனமாடினர். பண்டிகையையொட்டி கல்லூரி நிர்வாகம் சார்பில் அத்திப்பூ கோல போட்டி, மாவேலி வேடமிடுதல் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸா ஆனால் எங்களுக்கு ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கு ரீசன் நாங்கள் இந்த சாரதா கிருஷ்ணாவில் ஜாயின் பண்ணனால தான். நாங்கள் ஃபர்ஸ்ட் இந்த கோலம் எங்கள் காலேஜில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட், எல்லா கிளாஸஸ், எல்லா பேட்சஸும் பிஜிஸ் அண்ட் யூஜிஸ் எல்லாரும் சேர்ந்து போட்ட கோலம் இது. நெக்ஸ்ட் பேட்ச் வைஸ் கோலம் இருக்குது. நெக்ஸ்ட் ஒவ்வொரு பேட்ச் மாவேலி இருக்கிறாங்க. எங்கள் காலேஜுக்கு ஒரு மாவேலி அப்படின்னு நாங்கள் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். வரும் 15ஆம் தேதி ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுவதையொட்டி தனியார் கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள், மருத்துவ மாணவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.